ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 6 மாசத்துல டிசிப்ளினை வளர்த்துட்டு உங்க வாழ்க்கைய மாத்துறது எப்படி. நீங்க அடைய நினைக்கிற வெற்றிக்கும் அதுக்காக வைக்கப்படுற இலக்குக்கும் இடையில இருக்க பாலம் தான் டிசிப்ளின். ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி டயட்ல இருக்கப்போ யாராவது வாயிலே வந்து ஜங்க் ஃபுட்டை வச்சாலும் சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு டிசிப்ளினோட இருக்கணும். இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாங்குற ரேஞ்சில தான் உங்களோட டிசிப்ளினே இருக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட கனவுகள் எல்லாமே நிஜமாகும். ரொனால்டோ, சச்சின், தோனி இவங்கள மாதிரி அத்லீட்ஸ்ல இருந்து வாரன் பஃபெட் மாதிரி கோட்டீஸ்வரங்க வர எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சதுக்கு மெயினான காரணம் இந்த டிசிப்ளின் தான். ஏதோ லக்குல எல்லாம் இவங்க பெரிய வெற்றியெல்லாம் பார்க்கல. வலுவான நல்ல பழக்கங்களை கட்டமைச்சு அதை விடாப்பிடியா ஃபாலோ பண்ணாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு 6 month சேலஞ்சோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. டிசிப்ளினோட இருந்து வெற்றியும் அடைஞ்ச பல வெற்றியாளர்களோட கதையும் சொல்லியிருக்கேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், 6 மாசத்துல முதல் மாசம் நீங்க செய்ய வேண்டியது காலை பழக்கம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், காலை தான் நம்ம நாளோட துவக்கமே. நல்லா கொரட்டை விட்டு தூங்கி காலையில லேட்டா எழுந்துருவோம். அதுவும் ஜஸ்ட் 10 minutes தானே லேட்டு. எழுந்து பரன்னு ரெடி ஆகுறப்போ இந்த பக்கம் ஒரு நாளாச்சும் சீக்கிரம் கிளம்புறியா, லேட்டா எழுந்து என் உயிரை வாங்குறேன்னு அம்மா திட்ட. இன்னொரு பக்கம் ஜஸ்ட் மிஸ்ல பஸ் விட்டுட்டு போயிடும். அப்படி இப்படின்னு கேபை புக் பண்ணி ஏறி போனா டிராபிக்ல சிக்கி சின்ன பின்னமாகி ஒரு வழியா ஆபீஸ் வந்தாச்சுப்பான்னு நிம்மதியா இருக்கப்பதான் லேட்டா வந்ததுக்கு ரவுண்டு கட்டி திட்டுவாங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? அந்த 10 நிமிஷம் லேட்டா எழுந்ததுனால. ஒருவேளை 10 நிமிஷம் என்ன, ஒரு மணி நேரம் முன்னாடியே எழுந்து ரிலாக்ஸ்டா உங்க காலை பொழுத கழிச்சிருந்தா அன்னைக்கு நாளே எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. இதெல்லாம் சும்மா நான் சொல்ல, நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிருக்காங்க. மிலிட்டரியை பொறுத்தவரை டிசிப்ளினுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரே 1% டிசிப்ளின் குறைஞ்சா கூட பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பார்த்திருப்பீங்க படத்துலலாம். இப்படி டிசிப்ளினோட இருக்கிறதால தான் அவங்களோட லைஃபே பெர்ஃபெக்டா இருக்கும். தன்னைத்தானே சுத்தமா நீட்டா வச்சுப்பாங்க. பேசுறப்ப டீசெண்டா பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துப்பாங்க. ஆனா இதெல்லாம் நரக வாழ்க்கைப்பான்னு தானே நினைக்கிறீங்க? உண்மையாவே இதுதான் சுதந்திரம். கடைசி வரை கேளுங்க, புரியும். நான் மிலிட்டரி ரேஞ்சுக்கு டிசிப்ளினோட இருக்க சொல்லல. ஓரளவுக்கு உங்க லைஃபை பெட்டரா மாத்திக்க போதுமான டிசிப்ளின் வேணும். ஜாக்கோ வில்லிங் இவரு நேவி சீல்ல இருந்தவர். தினமும் காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவாராம். மிலிட்டரியில சேர்ந்த அன்னையில இருந்து ஆரம்பிச்ச பழக்கம். முடிச்சு ரிட்டையர் ஆன அப்புறம் இதே டைமுக்கு டான் எழுந்துருவாராம். மிலிட்டரியில வேலை பார்த்த டைம்ல வெக்கேஷனுக்காக சொந்த ஊருக்கு வரப்போவோம். அப்பாடா இனி நல்லா 12 மணி வரை தூங்கலான்னு தூங்காம அப்பவுமே காலையில 4:30 மணிக்கு எழுந்துருவாராம். அவரோட இந்த டிசிப்ளின் தான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சு அவரை தொழிலதிபராகவும் லீடர்ஷிப் கோச்சாவும் மாத்திருக்கு. இப்படி நிறைய பேரோட கதையை சொல்லலாம். ஏன் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் உள்ளவர் தான். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட பழக்க வழக்கங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்க எல்லாருமே காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறவங்களா இருப்பாங்க. சோ உங்களோட முதல் மாசம் சேலஞ்ச் காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி இஷ்டம் இல்லாம பண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கைய நீங்க நல்ல விதமா மாத்த போறீங்க அப்படிங்கிற அந்த இஷ்ட எண்ணத்தோட சந்தோஷமா பண்ணணும். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். போக போக இதையே நீங்க விரும்ப ஆரம்பிப்பீங்க. காலையில எழுந்துக்கிற டைமிங் எல்லா நாளும் சேமா தான் இருக்கணும். சண்டே லீவு, பண்டிகை லீவு, ரெஸ்ட் நாள் இப்படியெல்லாம் சாக்கு வச்சு லேட்டா எழுந்துக்க கூடாது. முடிஞ்ச அளவு 6 மணிக்குள்ள எழுந்துக்க பாருங்க. அதை தாண்டி 7-8 மணி எல்லாம் சரியான மார்னிங் ரொட்டீனுக்கான நேரமா இருக்காது. சோ காலையில 5 மணிக்கு நான் எழுந்துக்க போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லா நாளும் அதே டைமுக்கு தான் எழுந்துக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. லீவ் நாள்ல கூட 5 மணிக்கு தான் எழுந்துக்கணும். எல்லா நாளும் 10-11 மணிக்கு எழுந்துச்ச என்ன திடீர்னு 5 மணிக்கு எழுந்துக்க சொன்னா எப்படிமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 மாசம் டைம் இருக்கு. முதல்ல எடுத்ததும் 5 மணிக்கு எழுந்துக்கலாம் வேண்டாம். 11 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கமா? ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு எழுந்துக்கலாம். அப்புறம் 9 மணி, அப்புறம் 8 மணி, அப்புறம் 7:30, 7 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நீங்க எழுந்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல 5 மணி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நீங்க பண்ற சேலஞ்ச். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த சேலஞ்சை வெறுக்க வைக்காம இப்படி சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த முதல் மாசம் சேலஞ்சை முடிக்க பாருங்க. ரொம்ப முக்கியமா காலையில எழுந்ததும் குறைஞ்சது 1/2 மணி நேரமாச்சும் போன் எடுக்காம இருங்க. இந்த காலை தான் உங்க நாளோட துவக்கம். அதை நிம்மதியா அழகா ஆரம்பிக்கணும். சோ தியானம், உடற்பயிற்சி, புத்தகம் வாசிக்கிறது, புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறது, இப்படி உங்க காலை நேரத்தை நல்ல விதத்துல செலவு பண்ணுங்க. 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, 7 மணிக்கு தான் உங்களுக்கான வேலை ஆரம்பிக்கும்னா 2 மணி நேரம் இருக்கு. தியானம் பண்றது, இயற்கையில நடந்து போய் சூரிய உதயத்தை பாக்குறது, உடற்பயிற்சி பண்றது, அன்னைக்கான டாஸ்க லிஸ்ட் எழுதுறது, நீங்க அடைய வேண்டிய இலக்குகளை செட் பண்றது, இப்படி உங்க 2 மணி நேரத்தை சிறப்பாக்கிக்கங்க. காலையில நீங்க சீக்கிரம் எழுந்துக்க பழகிட்டாலே நைட்டு சீக்கிரம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்க நைட் ரொட்டீனும் தானா செட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த முதல் மாசத்தோட மெயின் இலக்கு, நான் என்னோட நேரத்தை ஏன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சு காட்டணும். காலை நேரம் ஒழுக்கமானதா இருந்தா வாழ்க்கையும் ஒழுக்கம் நிறைஞ்சதா இருக்கும். இந்த முதல் மாச முடிவுல நேரம் உங்க கைக்குள்ள இருக்கணும். 2வது மாசத்துக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ நைட்டு சீக்கிரம் தூங்கி
காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் உங்ககிட்ட வலுவா இருக்கணும். அடுத்து 2வது மாசத்துக்கான சேலஞ்ச் கவன சிதறல குறைக்கணும். பிளஸ் வெறும் வேலையில மட்டுமே மூழ்கி இருக்கிறத தவிர்க்கணும். கவனமே இல்லாம நேரத்தை வீணடிச்சு வேலைகளை செய்யாம விடுறது, இல்லனா வெறும் வேலைன்னு மட்டுமே மூழ்கி இருக்கிறது, இது ரெண்டுமே கெட்ட பழக்கம் தான். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். வேலை பாக்குற நேரம் வேலை பார்க்கணும், ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா? பில் கேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட வாழ்க்கையில பொக்கிஷமான ஒரு விஷயம் இருக்கு, திங்க் வீக்ஸ். அதாவது பில் கேட்ஸ் ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு தன்னைத்தானே தனிமைப்படுத்திப்பாராம். அவரோட கவனத்தை சிதறடிக்க எதுவுமே அங்க இருக்காதான். அப்படி ஒரு தனியான இடத்த தேர்வு செஞ்சு அங்க உட்காந்து நல்லா லேர்ன் பண்ணுவாரு. தான் கத்துக்க நினைச்சதை கத்துப்பாரு, பிளஸ் ஆழமா சிந்திப்பாரு. இந்த பொக்கிஷம் தான் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற பிரம்மாண்ட தொழில்நுட்ப அரக்கனை உருவாக்குச்சு. எப்பெல்லாம் அவர் தன்னை தனிமைப்படுத்தி கவனத்தோட யோசிக்கிறாரோ அப்பெல்லாம் தான் அவரால் மைக்ரோசாஃப்ட்டுக்கு தேவையான முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களோட இந்த 2வது மாசத்துக்கான சேலஞ்ச் எது உங்க கவனத்தை அதிகம் சிதறடிக்குதுன்னு பார்க்கணும். மோஸ்டா போனு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைத்தளங்கள், டிவி, லேப்டாப்ல படம் பார்க்கறது இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ நீங்க வேலை பார்க்குற நேரம் வந்துட்டா இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பாங்குற ரேஞ்சுக்கு நீங்க கவன சிதறலே இல்லாம வேலை பார்க்கணும். நிறைய பேருக்கு போன்ல ஒரு சின்ன மெசேஜ் சவுண்ட் வந்தாலே கவனம் சிதறும். அவங்கெல்லாம் போனை பக்கத்து ரூம்ல தான் வச்சுட்டு வந்து வேலைக்கு உட்காரணும். முடிஞ்சா நீங்களும் உங்களை கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்திக்கிட்டு பில்கேட்ஸ் மாதிரி சிந்தனை கடலுக்குள்ள மூழ்குங்க. நிறைய விடைகள் கிடைக்கும். அப்புறம் ஒரு வேலையில முழு கவனத்தை செலுத்த 1 மணி நேரத்துல இதை முடிக்கணும், 2 மணி நேரத்துல இதை முடிச்சிருக்கணும். இப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள முடிக்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க தான் முதல் மாசத்துலயே நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே. ஸோ டைமுக்குள்ள ஒரு வேலையை முடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். டிவி பார்க்க தான் ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்னா டைம் ஸ்லாட் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் தான் நான் இன்ஸ்டா பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், டிவி பார்க்கணும்னு டைம் ஸ்லாட் மாதிரி போட்டுட்டா அதுல நீங்க பிடியா நினைக்கலாம். ஏன்னா நீங்க முதல் மாசத்துலயே நேரத்தை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்க. அதனாலதான் இந்த ட்ரிக்ஸை சொல்றேன். இதை வச்சு உங்களால கவன சிதறல குறைக்க முடியும். பிளஸ் ஒரே வேலையில மூழ்கி இல்லாம தேவையான வேலையை தேவையான நேரத்துல பார்க்க முடியும். இந்த மாசத்தோட மெயின் இலக்கு உங்க கவனத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான். எது உண்மையா உங்களுக்கு தேவையோ அதை உங்க கவனத்துக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும். இதுதான் இந்த மாசத்தோட இலக்கு. அடுத்ததா 3வது மாசத்துக்கான சேலஞ்ச் உடலையும் மனசையும் புத்துணர்ச்சி ஆக்கணும். செரீனா வில்லியம்ஸ் மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர். இவங்க தன்னோட கரியரை இவ்ளோ தூரம் கட்டமைச்சதுக்கு காரணம் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் பிளஸ் மனசை வலுவாக்குன திறன். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கடுமையான பயிற்சிகளை செஞ்சாங்க. பல காயங்களை கடந்து வந்தாங்க, பல தோல்விகளை தாண்டி வந்தாங்க. வலி நிறைஞ்ச தருணத்திலையும் அவங்க உடலையும் மனதையும் வலுவா வச்சுக்க செஞ்ச பயிற்சி தான் இன்னைக்கு அவங்கள உண்மையான சாம்பியனா மாத்திருக்கு. சோ உங்களோட சேலஞ்ச் என்னன்னா உடல் மனம் ரெண்டையும் வலிமையாக்கணும். தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுவும் வெறும் 30 நிமிஷம் வாக்கிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் பண்ணுங்க. உங்க உடல் வலுவா இருக்கணும். உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு என்னால 5 நிமிஷத்துக்குள்ள 200 மீட்டர் ஓட முடியும், என்னால 100 படி ஏற முடியும், 20 கிலோ எடைய ஒரு கையால தூக்க முடியும். இப்படி ஏதாவது பிசிக்கலா சில சேலஞ்சஸ பண்ணிக்கங்க. அப்போதான் உங்களுக்கே மோட்டிவேஷன் கிடைச்சு உடலை வலுப்படுத்துவீங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த கஷ்டம் ஆரம்பத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த கஷ்டத்தையும் நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்க. கஷ்டத்தினால ஒரு நல்லது நமக்கு நடக்குதுன்னா அதுல நமக்கு தானே பலன். அப்பப்போ ஜில் தண்ணியில குளிங்க, செம ரிலாக்ஸ்டா இருக்கும். எது கஷ்டமான டாஸ்கோ அதை முதல்ல பண்ணுங்க. கடந்த காலத்துல உங்க மனசை கஷ்டப்படுத்தின விஷயங்களை உங்க மைண்ட்ல இருந்து நீக்கிடுங்க. அதையே யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். கடந்த காலத்தை கடந்து வந்துடணும். அதோட தாக்கம் உங்களை இந்த தருணத்துல நெகட்டிவா பாதிக்க கூடாது. இந்த 3வது மாசம் முடிஞ்சளவு நிறைய மூச்சு பயிற்சிகளை செய்யுங்க. தியானம் பண்ணுங்க. இயற்கையா பச்சை பசேல்னு இருக்க இடங்களுக்கு காலையில வாக்கிங் போங்க. சுத்தமான காத்த சுவாசிங்க. பீச் பக்கம் நடந்து போங்க. இயற்கை உங்க மனசை அமைதிப்படுத்தும். இந்த மாசம் நீங்க முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிக்க போறீங்க. சோ இந்த மாசத்தோட முடிவுல உங்க உடலையும் மனசையும் நீங்க நினைச்சதை விட வலிமைப்படுத்திருக்கணும். அடுத்து 4வது மாசத்துக்கான சேலஞ்ச் பணம் ரீதியா சில நல்ல பழக்கங்களை கொண்டு வந்து பண தட்டுப்பாடு இல்லாம எல்லா நேரமும் உங்க கையில பணம் இருக்க மாதிரி மாறணும். வாரன் பஃபெட் இந்த உலகத்துல இருக்க கோட்டீஸ்வரங்கள்ல ஒருத்தர். அந்த மனுஷன் தூங்கிட்டு இருந்தா கூட அவர் அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பினான்சியல் ஹேபிட்ஸ் அவர்கிட்ட இருந்தது. சின்ன வயசுலயே முதலீடு பண்ண ஆரம்பிச்சாரு. காசை பயங்கரமா மதிச்சாரு. அவர் தன்னோட காசை வீணடிச்சதே இல்ல. இதெல்லாம் தான் இன்னைக்கு அவரோட நெட்வொர்த்தை அதிகப்படுத்தி கோட்டீஸ்வரர்கள்ல ஒருத்தரா மாத்திருக்கு. உங்களோட சேலஞ்ச் என்னன்னா வாரன் பஃபெட் மாதிரி சீக்கிரமே பணத்துக்கான நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கங்க. தினமும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, எதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு ட்ராக் பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டா ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருங்க. தேவையில்லாம வீணா எதுலயாவது செலவு பண்றீங்கன்னா அதை உடனே நிப்பாட்டிருங்க. உங்க வருமானத்துல இருந்து குறைஞ்சது 20% சேமிக்க ஆரம்பிங்க. SIP, கோல்டு, ஸ்டாக்ஸ் இப்படி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிங்க. இப்பவே பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ண ஆரம்பிங்க. பணம் ரீதியா நீங்க எப்படி முன்னேறலாம்? எல்லா நேரமும் பணம் இருக்கணும். ஏன் அவசர தேவை கூட யார்கிட்டயும் கடன் வாங்காத அளவுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். அப்படிப்பட்ட பினான்சியல் நாலேஜ் நீங்க வளர்த்துக்கணும்.
ஃபினான்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத்தி நிறைய படிங்க. 1 மாசம் இருக்கு, நல்லாவே படிக்கலாம். நல்லாவே முதலீடு செஞ்சு நீங்களும் வாரன் பஃபெட் மாதிரி கோட்டீஸ்வரனா ஆகலாம். இந்த மாசத்தோட முடிவுல பணம் ரீதியா உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கிடைக்கணும். இப்போ நீங்க வேலையை விட்டா கூட அடுத்த 3-4 வருஷத்துக்கு கஷ்டமே இல்லாம செலவு பண்ண உங்க கையில நிறைய பணம் இருக்கணும். அந்த அளவு பணத்தை கையாளுறதுல கில்லாடி ஆகணும். இந்த 1 மாசத்துல நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ படிங்க. அதிலே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா 5வது மாசத்துக்கான சேலஞ்ச் சுய கட்டுப்பாட்டை வலுவாக்கி உணர்ச்சிகளை கையாளுற திறனை வளர்த்துக்கிறது. நெல்சன் மண்டேலா பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறவெறி, தீண்டாமைலாம் இல்லாம எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்க போராட்டம் பண்ணாரு. அந்த போராட்டத்துல ஒரு வன்முறை கூட இல்ல. அவரை 27 வருஷமா ஜெயில வச்சிருந்தாங்க. அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. ஆனா ஒரு தடவை கூட கோவத்தை அவர் வெளிப்படுத்தல. ஒரு தடவை கூட கசப்பான முறையில அவர் நடந்துக்கல. நெல்சன் மண்டேலா தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் வச்ச பெரிய இலக்க நோக்கி பயணிச்சதாலதான் சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கும் விடுதலையும் சம உரிமையும் கிடைச்சது. சோ உங்களோட சேலஞ்ச் என்ன தெரியுமா? உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். யாராவது திட்டினா அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வரும். ஆனா நீங்க அந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும். பொறுமையோட இருக்க பழகிக்கணும். சண்டை போடாம விவாதம் பண்ணாம ஒரே வரியில பதில் சொல்லிட்டு வர பழகுங்க. ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்தையுமே கட்டுப்படுத்தணும். இல்லனா சந்தோஷத்துல தலகாலு புரியாம எதையாவது பண்ணுவீங்க. ஜென் மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ பயிற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு வேலை செய்யறப்பவும் இததான் நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கவனமா பண்றது. புத்த துறவிங்க இததான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க சாப்பிடுறப்போ, துணி துவைக்கிறப்போ, பாத்திரம் கழுவுறப்போ, டீ குடிக்கிறப்போ, இப்படி எல்லா நேரத்திலயுமே நான் இததான் பண்ணுவேன்னு கவனத்தோட பண்ணுவாங்க. டீ குடிக்கிறப்போ அந்த டீல தான் அவங்க முழு கவனமும் இருக்கும். டீயோட சுவை எப்படி இருக்கு, அதோட நிறம் என்ன, டெக்ஸ்டர் என்ன, இப்படி அதை மட்டுமே கவனிச்சு குடிப்பாங்க. வேற எங்கேயும் மைண்ட சதற விட மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீங்க டீச்சர் பாடம் எடுத்தப்பவே பல பகல் கனவெல்லாம் கண்டவங்க. சாப்பிடுறப்போ டிவில ஏதாவது ப்ரோக்ராம் போடுறானான்னு ரிமோட்டை வச்சு சேனலை மாத்திக்கிட்டே சாப்பிடுறவங்க. இதெல்லாம் தான் உங்களை அந்த மொமெண்ட்ல வாழ விடாம தடுக்குது. அந்த நொடியில உங்களோட கட்டுப்பாடு இல்லைன்னா உணர்ச்சிகள் பொங்கி எழுற நொடியிலையும் கட்டுப்பாடு இருக்காது. நீங்க மைண்ட்ஃபுல்லா அந்த தருணத்துல இருக்கீங்கன்னா கோவம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி பொறுமையா இருப்பீங்க. இந்த தியானமும் மைண்ட்ஃபுல்னஸும் உங்களோட மன அழுத்தத்தை சீர்படுத்தும். ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட். அதாவது யோசிச்சு ஒரு பதில சொல்லுங்க, அப்பப்பவே ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ஐயா மூஞ்ச பாத்தியா நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்றப்போ கோவம் தான் வரும். அந்த கோவத்தை தூண்டதானே அப்படி சொல்றாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச் இப்படி சொல்லி அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஏய் என்னடா சொன்ன? மூஞ்சு தாண்டா அப்படி இருக்கு. மூஞ்சு என்ன, உங்க அம்மா அப்பா மூஞ்சு கூட அப்படிதாண்டா இருக்கு. இப்படியெல்லாம் யோசிக்காம டக்குன்னு பேசினா வாய் சண்டையாகி அடிதடியில தான் முடியும். சோ இந்த 5வது மாசம் ஆரம்பிச்ச ஒவ்வொரு நாளும் பொறுமையா இருக்க பழகுங்க. தினமும் நீங்க சந்திக்கிற எத்தனையோ மக்கள், எவ்வளவோ சூழல்கள் எல்லாமே உங்களை ட்ரிகர் பண்ணும். அதுல நீங்க சுயநினைவோட பொறுமையா கையாளணும். இதுதான் உங்களை நீண்ட காலம் நிம்மதியா வாழ வைக்கும். எல்லா உணர்வுகளோட அடித்தளமும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான். உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு பேசி பல உறவுகள் அருந்து போயிருக்கு. நீங்க எல்லா உறவுகளையும் இறுக்கி வச்சுக்க மன அமைதியோட நீண்ட கால வெற்றியை அடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. எமோஷனல் டிசிப்ளினோட இருங்க. இதுதான் இந்த 5வது மாசத்துக்கான சேலஞ்ச். 6வது மாசத்துக்கான சேலஞ்ச் கன்சிஸ்டன்டா எல்லாத்தையும் செய்யறது, முழு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறது. கோபி பிரையண்ட் இவரு மிகப்பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். எல்லாம் தூங்குற நேரத்துல எழுந்து பயிற்சி பண்ணுவாராம். அவரால் மட்டும் எப்படி முடிஞ்சது? தினமும் பண்ணி அதை பழக்கப்படுத்திக்கிட்டாரு. கன்சிஸ்டன்டா இருந்தாரு. உங்க சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த 5 மாசம் நீங்க டெவலப் பண்ணீங்கல்ல நல்ல ஹேபிட்ஸ். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது, பொறுமையா இருக்க பழகிறது, பணத்தை பத்தின அறிவை வளர்த்துக்கிறது, சுய கட்டுப்பாடு, இப்படி இந்த 5 மாசம் செஞ்ச எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து வர்ற மாசங்கள்லயும் செய்ய உறுதிமொழி எடுக்கணும். இந்த 6வது மாசத்துல ஒரு ஹேபிட் விடாம எல்லாத்தையும் எல்லா நாளும் ஃபாலோ பண்ணணும். வாசிக்கிறது, உடற்பயிற்சி பண்றது, புது ஸ்கில்ல கத்துக்கிறது, இப்படி எது வேணாலும் ஒரு நாள் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பண்ணணும். அடுத்ததா இந்த 6வது மாசத்துல முடிக்க முடியாத சில டாஸ்க் இருக்கும். நிறைய டைம் தேவைப்படுற டாஸ்க். உதாரணத்துக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, புது மொழி கத்துக்கிறது, பியானோ வாசிக்கிறது, மாஸ்டர் ஆகுறது. இந்த மாதிரி டாஸ்க்குகெல்லாம் 6 மாசத்துக்கு மேல வேணும். குறைஞ்சது 1.5 வருஷமாச்சும் வேணும். இப்படிப்பட்ட டாஸ்கை தேர்வு செஞ்சு அதுக்கான இலக்க செட் பண்ணணும். இன்னும் 2 வருஷத்துல நான் ஹிந்தி சரளமா பேசணும். இன்னும் 4 வருஷத்துக்குள்ள என்னோட சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த நிலையா நிக்க வச்சிடணும். இப்படிப்பட்ட இலக்குகளை நீங்க செட் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஒவ்வொரு ப்ராக்ரஸையும் கொண்டாடணும். நீங்க ஒவ்வொரு முறை வச்ச இலக்குலையும் வெற்றி அடையிறப்போ அதை கொண்டாடுங்க. இன்னைக்கு நீங்க இந்த டிசிப்ளினை ஆரம்பிச்சாலும் உங்க கடைசி காலம் வர இதே டிசிப்ளினோட தான் நீங்க வாழணும். அந்த அளவு கன்சிஸ்டன்சியும் கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு வேணும். சோ இந்த கடைசி மாசம் உங்களோட டிசிப்ளினை உங்க அடையாளமா மாத்த போறீங்க. கிட்டத்தட்ட அதை உங்க நிழலா உங்களோட 2ஆம் பாகமா மாத்திக்க போறீங்க. இந்த 6 மாச சேலஞ்ச் உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும். பணம், வேலை, உறவுகள், ஆரோக்கியம், இப்படி எல்லா பகுதிகளிலையும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழுந்துக்கிறப்போ ஒரு பர்பஸோட எழுந்துப்பீங்க. கவனத்தோட வேலை பார்ப்பீங்க. உங்க உடல், மனம் 2ஐயும் வலுப்படுத்துவீங்க.
பணம்னு வரப்போ புத்திசாலித்தனத்தோட கையாளுவீங்க. உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவீங்க. இதையே உங்க வாழ்க்கையோட அங்கமா மாத்துவீங்கங்கிறது தண்டனை இல்ல, சுதந்திரம். உங்க வாழ்க்கைய வேற எதுவும் கட்டுப்படுத்தாம நீங்க மட்டுமே கட்டுப்படுத்த உங்களுக்கான சுதந்திரம். இந்த டிசிப்ளினால மட்டும்தான் இது கிடைக்கும். நீங்க வாவுன்னு பார்த்து வியக்கிற எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் இந்த டிசிப்ளினை தான் தன்னோட அங்கமா வச்சுக்கிட்டாங்க. இப்ப உங்க கையிலயுமே 6 மாசத்துல டிசிப்ளினை வளர்த்து உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான ப்ளூ பிரிண்டே இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ண நீங்க ரெடியா? சேலஞ்ச் ஏத்துக்கிறீங்களா? என்ன உங்க லைஃப சூப்பரா மாத்திடலாமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.